ஹலோ எவ்ரிஒன், வணக்கம். இது எனது 6 வருடங்களுக்கு பிறகான ஒரு எமது எனது நாட்டிற்கான பயணமாக இருக்கிறது. இந்த 6 வருடங்களுக்குள்ள எனக்கு வெளிக்கிட இல்லாத நிலைமை, அவ்வளவு மனக்கவலையான விஷயங்கள் நடந்துவிட்டது எனக்கு. முதலாவதாக எனது அன்பு அம்மா அவர்களின் இழப்பு. அடுத்தது 2018 அம்மா, 2020 எனது அருமை அக்கா அவருடைய இழப்பு. 2022 எனது ஆரோக்கிய மனைவி அவரின் இழப்பு ஆகிய 3 வந்தது. முக்கிய தலைவிகளின் 3 தலைவிகளையும் இழந்த ஒரு கனத்த மனத்துடன் இருந்த நான், ஆனால் போக வேண்டுமே என்பதற்காக அந்த கனத்த மனத்துடன் ஊர் நோக்கி பயணம் செல்கின்றேன். என்று லண்டன் ஹீத்ரோவிலிருந்து வெளிக்கிறேன். கிட்டத்தட்ட 12-13 மணித்தியாலம் மட்டும் நினைக்கிறேன் பிரயாணம் நடக்க போகுது. எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான் வெளிக்கிட்டேன். 12 மணித்தியாலத்தையும் ஒரு மாதிரியை கழிக்க வேணும். பாட்டு கேட்டுக்கொண்டு அப்படி செய்யலாம். அது 44,000 அடிக்கு மேல உயரத்தில் பறக்க போகுது. இந்த மிக கூட்டங்களை ஊடறுத்து கொண்டு கிழிச்சு கொண்டு அந்த பயணம் நடக்கும். பயணத்துல கிட்டத்தட்ட இறங்குற நேரம் வந்த உடனே 44,000 அடி உயரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட 5,000 அடிக்கு உயரமாக குறைச்சு கொண்டு வந்து வரக்குள்ளேயே எங்களோட ஸ்ரீலங்கா இலங்கையில அந்த தோட்டம் வடிவா தெரிஞ்சது. ஒரு பக்கம் கடல், அங்கால தரை. சரியான சந்தோஷமா இருந்தது. நாட்டை அதுவும் மேலிருந்து ஊருக்குள்ள ஓடி தெரிஞ்சிருக்கோம் தானே. ஆனா மேலிருந்து அந்த நாட்டுல அழகு பார்க்கிற நேரத்துல காலை நேரம் அந்த சூரிய ஒளியோட சேர்ந்து அந்த நேரம் நல்லா இருந்தது, மிகவும் நல்லா இருந்தது. வந்து பூரிப்போட சந்தோஷத்தோட வந்து இறங்கிட்டேன். என்னோட மருமக்கள் கார்ல வந்திருந்தாங்களே என்னை கூட்டிட்டு போக. அப்படி சில வேலைகளை குழம்புல முடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டா தான் படிக்கிட்டாங்க. அது கடையில கிளம்புல ஒரு கடையில பேரே தெரியாதனால ஒரு சாப்பாடு கடை பிரியாணி இருந்து அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வலிக்கிட்டு வார வழியில எல்லாம் இடையில நிக்க வேண்டி இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு அதை சாப்பிடறதுக்கு கண்டு எனக்கு புதினம் இருந்தது உண்டு. என்னென்றால் ஒரு இடத்துல குருநாயருக்கு பக்கத்துல நினைக்கிறேன் வெளிமல் டீ. வெளிமல் என்றால் எங்களோட வில்வம் பூ தேய் தண்ணி, அதை அக்கும் கட்டி கடிச்சிட்டு குடிக்க வேணும். அதோட ஒரு டீயும் அந்த டீயோட அந்த 1970s நினைக்கிறேன் அந்த ஒரு தட்டுப்பாடு வந்ததுதான் இசைனிக்கெல்லாம். அப்ப எல்லாரும் அதைத்தான் கடிச்சு குடிக்கிறது. அப்படி ஒரு நினைவுதான் வந்தது. அதோட சோழன் அவிச்சு சுட அதுவும் நல்லா இருந்தது. இப்ப தம்புள்ளங்கிற இடத்துல பொல் ரொட்டியில என்னன்னா அப்பமும் பொல் கட்ட சம்பளம் அதுவும் நல்லா இருந்தது. அப்படியெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வயிறு ஃபுல். ஒரு 4 மணி அப்படி பிள்ளைங்கிற கோயில் அம்மன் கோயில், கலையம்மன் கோயில் கதவு திறந்து 2ஆம் நாள் அன்னைக்கு துறந்து வரக்குள்ளேயே அந்த குளித்தி பாட்டு, முதல் நாள் நடந்த அந்த குளித்தி பாட்டு சத்தம் கேட்டது. கோயில கிட்ட நெருங்க அந்த ரோட் முழுக்க லைட்ஸ், எவ்வளவு காலத்துக்கு பிறகு பார்த்த ஒரு சந்தோஷம். பக்கத்துல இருந்தாலும் அந்த நேரத்துல பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்க குறைவு. அந்த 4 மணி ஏர்லி மார்னிங் இது மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஒரு மாதிரியா வந்து இறங்கிட்டு ஊருக்கு உள்ள போக போறோம். போயிட்டு இனி ஊரெல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் செய்துட்டு ஒரு 1 month பிறகு படிக்கிடுவேன். நான் இடக்கிற இப்படி 7 மணி அளவுக்கு 1-2 வீடியோ போடுவேன். எனக்கும் புதுசு இதெல்லாம். பிள்ளைகள் இருக்கலாம், தரக்குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சு இருக்கிறபடியா பாருங்க. போக எல்லாம் திருத்தி நல்லபடியா கொண்டு வருவேன் நினைக்கிறேன். எல்லாரும் புதுசுல புலவர்கள் தானே, அதுதான் நடந்திருக்கும் எனக்கும்.
குறை இருந்தால் மன்னிக்கவும். பார்த்து எனக்கு ஹெல்மெட்டை சப்போர்ட் ஆகும். நன்றி, வணக்கம். கொண்டு விட்டார் நாய்க்கார் திரைச்சலையை பார்த்த பிறகு மடவில் இருக்கு உனக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
நாங்கள் அவரை முகத்தை பார்த்து நாங்கள் ಇಲ್ಲ ಚೈತನ್ಯಂ ಅಗರಗಡ್ಡಿ 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 ಬೀದಿ ಉಂಟು ನನಗೆ எங்க நிக்கிறீங்க அப்ப எங்க நிக்க பெலிமல் பிளேன் அதுக்கு கடிக்கிறதுக்கு அகர்கட்டி இங்க நித்திர விடுங்க நாங்க வந்து சேருவோமா சொல்லு எங்கது இது குருநாகல்ல குருநாகல் கொழும்பு ரோட் தானே அதில் என்ன கடை இது ஒரு பாருங்க மக்களே நேர் முழுக்க அப்படியே இந்த அப்படியான கடைகள் தான் ஒரு வாகனங்கள் நிறுத்தி போட்டு ஓ இது நல்ல ஃபேமஸ் எல்லோரும் வந்து சாப்பிட்ற ரொட்டி ஒரு பிளைன் டீ அவங்களோட காரந்தா கிடக்கு நீரே இருக்குது இல்லைங்கல்ல பகலில் வந்திருந்தால் இந்த இடம் வடிவான சோலையாக இருந்திருக்கும் இப்போ ஒரு மழையும் பெய்யுது சகதியாக இருக்குது அப்பவும் நல்லா தான் இருக்குது இப்போ நேரம் 7-10 இரவு இன்னும் ஒரு 6 மணித்தாலும் இருக்குது நாங்கள் வீட்டை வச்சு இன்றைக்கு தான் வந்து இறங்கினான் நல்ல புதனமாக எடுக்கிறேன் அட்ட சம்பல் மஷ்ரூம் அப்படில இது வந்து இது காலா காலா யார் இருக்காங்க முன்னாடி ஓட்டக்காரு ஓகே அப்பமும் கட்டு சம்பல் சாப்பிட்றோம் எப்படி இருக்கான்னு வேறு இரவு 8 மணியா 9 o'clock அப்போ இதான் எங்களோட காரியூ கண்ணையம்மன் கோயில் நீட்டு கதவு திறந்தாச்சு இப்போ நான் கொழும்புலேருந்து வந்திருக்கிறேன் 1 மணி 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன்
இதான் எங்களோட கண்ணியம்மன் எத்தனையோ 100 வருடங்களுக்கு மேற்பட்ட வேப்ப மரம். எங்களோட இது ஒரு பெருமைக்குரிய மரம். கருணை புரிவாய் ஆனால் வெள்ளை நெருமை வடிவேன் இது எங்களை கண்ணியம்மன் கோயிலில் 10ஆம் நாள் 14ஆம் தேதி வைகாசி குளித்தி ஸ்டார்ட் 2ஆம் நாள் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு நாங்கள் வந்து எல்லோரும் வீடியோ எடுத்தேன். நான் அந்த டைமில் எங்களோட கோயிலின் அழகை பாருங்கள். அந்த குளித்து பாடுற சந்தோஷமும் கேட்க இனிமையாக இருக்குது. வழியை நினைவுகளை கொண்டு வருது. சந்தோஷமாக இருக்குது.